அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம். கேள்விகள் வினாத்தாள் அமைப்பு முறை சொல்லியாச்சு. இன்னைக்கு கேள்விகள்லாம் என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். ஸோ 1 வேர்டு நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்க நீங்க படிச்சிருங்க. 2 மார்க் இப்போ முக்கியமான 2 மார்க் வாசிப்போம். அதுக்கடுத்து 5 மார்க் இப்போ சொல்லுவோம். 5 மார்க்ல நமக்கு 10 5 மார்க்ல நமக்கு 2 5 மார்க் எளிமையானது. 2 5 மார்க் எளிமையான காலக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது நமக்கு எந்தெந்த ஆண்டு என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படின்றத நம்ம குறிக்கிற மாதிரி ஸ்கேல்ல குறிக்கிற மாதிரி நம்ம ஸ்கேல்ல எப்படி 5 10 15 அப்படி நம்பர் இருக்கோ அதே மாதிரி 1900 1920 வரைக்கும் நம்பர் போட்டுக்கணும். 1920 அப்புறம் ஒரு சின்ன கோடு போட்டு 21 22 23 24 25 அது ஒரு பாதி கோடு. அப்படி 26 27 28 29 30 முழு கோடு. ஒரு 10 ஏன்னா 20 30 வரைக்கும் அப்படியே சின்ன சின்ன கோடா போட்டு நம்ம ஒரு ஸ்கேல் மாதிரி வரையணும். அதாவது நமக்கு காலக்கோடு அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அது எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு கேட்பாங்க. இப்போ 1900 1920க்குள்ள என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது, அதாவது 5 நிகழ்ச்சிகளை நமக்கு குறிப்பிட சொல்லுவாங்க. 1900 1920க்குள்ள ஏதேனும் ஒரு 5 நிகழ்ச்சிகளை காலக்கோட்டில் குறிப்பிடுக அப்படின்னு கேட்பாங்க. அதுல நம்ம 1900 1920க்குள்ள ஒவ்வொரு வருடத்துல என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு நம்ம குறிக்கணும். அதே மாதிரி 1920 30 வரைக்கும் அல்ல 20 40 வரைக்கும் கொடுப்பாங்க. 1920 to 40 30 to 50 இந்த மாதிரி நம்ம 3 பாட்டை கேட்கலாம். 1900 1920, அதே மாதிரி 1910 to 1930, 1920 to 40, 1930 to 50 இந்த மாதிரி நமக்கு கேள்வி காலக்கோடுன்னு ஒன்று இருக்கும். அது நம்ம எல்லாமே எளிமையா இப்ப நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வரலாறு மேப் ஒன்று இருக்கும். வரலாறு மேப் அப்படின்னா உலக வரலாறு முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போர். முதல் உலகப் போர்ல நமக்கு ஐரோப்பா கண்டத்துல முதல் உலகப் போரில் ஈடுபட்ட நாடுகள் இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த மாதிரி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த நாடுகள்லாம் நமக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் உலகப் போரில் ஈடுபட்ட நாடுகள், 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்ட நாடுகள், இதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம குறிக்கணும். அதே மாதிரி இந்திய வரலாறு மேப், இந்தியா மேப்ல இந்த புரட்சி நடைபெற்ற இடங்கள் 1857ஆம் ஆண்டு புரட்சி, இதெல்லாம் நமக்கு தென்னிந்திய கழகம், தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள், தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கழகங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. டல்ஹௌசி வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் இணைக்கப்பட்ட நாடுகள் சத்தாரா, சம்பல்பூர், ஜான்சி, இந்த மாதிரி இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வரலாறு மேப்ல குறிக்கணும். 2 கொஸ்டின்ஸ் மொத்தம் 10 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் காலக்கோடு, ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாறு மேப். அது கண்டிப்பா எளிமையா இருக்கும். அதை குறிச்சிடலாம். வரலாறு மேப் நமக்கு 2 மேப் இருக்கும். உலக வரலாறு ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க, அல்லது இந்திய வரலாறு ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க. உலக வரலாறு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், முதல் உலகப் போரில் ஈடுபட்ட நாடுகளை நம்ம குறிக்க சொல்லுவாங்க. இந்திய வரலாறு அதுல முக்கியமான பகுதிகள், முக்கியமான இடங்களை குறிக்க சொல்லுவாங்க. ஸோ வரலாறு மேப்பு காலக்கோடு 2 5 மார்க் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 2 5 மார்க் கொஸ்டின் கோடிட்ட இடம் அப்படின்னு சொல்லி 1 அது வரலாறு 2 இருக்கும், புவியியல்ல 1 இருக்கும், குடிமையில 1 இருக்கும், எக்கனாமிக்ஸ்ல 1 இருக்கும். கோடிட்ட இடங்கள் முதல் கொஸ்டினே கோடிட்ட இடம். 5 மார்க் முதல் கொஸ்டின் கோடிட்ட இடம். 2ஆவது கொஸ்டின்ஸ் நமக்கு வேறுபாடு கேட்பாங்க. வேறுபாடுன்றது நமக்கு புவியியல்ல தான் வேறுபாடு இருக்கும். புவியியல்ல மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, ராபி பயிர், காரிப் பயிர், இந்த மாதிரி ஒரு வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, இதுல மாதிரி நம்ம வேறுபாடுகள் உள்ள கொஸ்டின்ஸ் நமக்கு 2 கேள்வி கேட்பாங்க. 2 வேறுபாடு, அதே மாதிரி ஒரு காரணம் எழுதணும்.
ஏதாவது ரீசன் கேட்பாங்க, காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அது ரெண்டாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து கோடிட்டுடா, ரெண்டாவது 5 மார்க் கொஸ்டின் வந்து வேறுபாடு எழுதணும். அது 2 + 2 ஒரு காலக்கோடு, ஒரு மேப், ஹிஸ்டரி மேப், மொத்தம் 4 கேள்விகள். 4 கேள்விகள் வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும். அடுத்து 6 கேள்விகள் வந்து நம்ம விரிவான நம்ம வினாவிடையில வந்து ஹிஸ்டரியில 2 இருக்கும், ஹிஸ்டரியில 3ல 2 எழுதலாம், ஜியோகிராஃபில 3 இருக்கும், சிவிக்ஸ்ல 2 இருக்கும், எக்கனாமிக்ஸ்ல 2 இருக்கும். ஸோ ஹிஸ்டரியில வந்து நமக்கு வந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எழுதணும். என்னன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டரியை காட்டிலும் ஜியோகிராஃபி வந்து எளிமையா இருக்கும். ஹிஸ்டரி கூட வந்து நமக்கு வந்து அன்னைக்கு சொன்னா 8 லெசன் இருக்கு. 8 லெசன்ல வந்து நமக்கு வந்து முதல் வகுப்புல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, 2ஆம் வகுப்புல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து 3ஆம் பாடத்துல ஒவ்வொரு பாடத்தையும் என்னென்ன 5 மார்க் இருக்கு மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க வாசிச்சுட்டுங்க. நம்ம ஹிஸ்டரி படிக்கிறதால ஜியோகிராஃபில வந்து 6 பாடத்துல வந்து முதல் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம், ஒரு 4 பாடத்துல வந்து நமக்கு வந்து 2 கேள்வி எழுதிடலாம். ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும். அது மாதிரி அதற்கடுத்து குடிமையியல் பாடத்துல ஒரு 4 கேள்வி படிச்சா 2 கேள்வி எழுதிடலாம். குடிமையியல் பாடத்துல மொத்தமே 4 கேள்வி படிச்சா 2 கேள்வி எழுதிடலாம். அதே மாதிரி பொருளாதாரத்துல 4 கேள்வி படிச்சா 2 கேள்வி எழுதிடலாம். நீங்க ஜியோகிராஃபி, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம் அதுலயே நீங்க வந்து 2 கேள்வி 6 கேள்வி. ஹிஸ்டரியில எளிமையான கேள்வி மட்டும் நீங்க எழுதினா போதும். ஏன்னா ஏற்கனவே 10 கேள்வியில வந்து ஒரு கேள்வி வந்து காலக்கோடு, ஒரு கேள்வி வரலாறு மேப், ஒரு கேள்வி வந்து கோடிட்டோட, ஒரு கேள்வி வந்து வேறுபாடு. 4 கேள்வி எழுதிட்டு 2 கேள்வி ஹிஸ்டரி, 2 கேள்வி ஜியோகிராஃபி, 2 கேள்வி சிவிக்ஸ், 2 கேள்வி எக்கனாமிக்ஸ், மொத்தம் 10 5 மார்க் கேள்வியுமே நம்ம வந்து ஓரளவுக்கு வாசித்துட்டு போய் ஜியோகிராஃபி கேள்விலாம் எழுதிடலாம். ஜியோகிராஃபிலாம் வந்து நம்ம என்னென்ன கேள்வி இருக்கு, முக்கியமான கேள்வி என்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குடிமையில என்னென்ன கேள்வி இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப 5 மார்க் கேள்வி சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து மொத்தம் நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நமக்கு வந்து 14 ஒன்னேடு, 10 2 மார்க் கொஸ்டின், 12 20, 20 34, 10 5 மார்க் கொஸ்டின், 50 84, 2 8 மார்க் கொஸ்டின்ஸ், 8 மார்க் கொஸ்டின் 2 2 16, 84 100. அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஹிஸ்டரியில விரிவான விடை. ஹிஸ்டரியில வந்து வரலாறுல வந்து ஒரு 8 மார்க் கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஜியோகிராஃபில 8 மார்க் வந்து மேப், புவியியல் மேப் 2 8 மார்க் வந்து, ஒரு 8 மார்க் வந்து வரலாறுல நெடுவினால வந்து 8 மார்க், புவியியல்ல வந்து மேப் குறிக்க சொல்லுவாங்க. 2 8 மார்க் 8 மார்க் மேப் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து ஒன்னேடு பூரா புக்குக்கு பின்னாடி இருக்க ஒன்னேட படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஹிஸ்டரி படிக்கிறதுக்குள்ள சிவிக்ஸ், அதாவது நமக்கு ஜியோகிராஃபி, புவியியல்ல 3 கேள்வி இருக்கு. புவியியல்ல 3 4 இருக்கும், மேக்ஸிமம் 3 கேள்வி எழுதலாம். புவியியல் 3, சிவிக்ஸ்ல குடிமையில 2 3 2 5, எக்கனாமிக்ஸ் 2 7 கேள்வி எழுதலாம். ஹிஸ்டரியில 3 எழுதணும் 10. ஃபர்ஸ்ட் இந்த 7 கேள்வி ஹிஸ்டரியில எழுதலாம். மொத்தம் வந்து நமக்கு வந்து 14 கொஸ்டின்ஸ் கொடுத்து நமக்கு வந்து 10 கேள்வி எழுத சொல்றாங்க. 14 கேள்வி வந்து ஹிஸ்டரியில 4 கொடுத்துருக்காங்க. புவியியல்ல 4 4 8. இதுல வந்து சிவிக்ஸ்ல 3 8 3 11, எக்கனாமிக்ஸ்ல 3 14 கேள்வி. அந்த 14 கேள்வியில வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சிவிக்ஸ்ல 3 கேள்வி, எக்கனாமிக்ஸ்ல 3 கேள்வி 6 கேள்வி, ஜியோகிராஃபில 3 கேள்வி 9 கேள்வி, ஹிஸ்டரியில 1 கேள்வி 10 கேள்வி. அது மாதிரி வந்து நம்ம வந்து 10 2 மார்க் எழுதணும். அந்த 10 2 மார்க்குமே வந்து நம்ம வந்து ஜியோகிராஃபில நீங்க படிச்சா கண்டிப்பா எழுதிடலாம். ஜியோகிராஃபின்றது கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். ஜியோகிராஃபி பூராவே வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ஈஸியா நிறைய கொஸ்டின் சொல்லலாம். இப்போ ஹிஸ்டரியில வந்து ஒரு சும்மா சாதாரண ஒரு கொஸ்டின்ஸ் வாசிக்கிறேன், அது வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்டரியில வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புவியியல்ல வந்து இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் 5. இந்தியாவில் பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர்கோள காப்பகங்கள், அதே பேர் மட்டும் எழுதினா போதும். இந்தியாவில் தோட்ட பயிர்கள், நம் நாட்டின் குழாய் போக்குவரத்து அமைப்பு பற்றி ஒரு குறிப்பறைக, தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்கள் யாவை. இந்த 4மே புவியியல். அடுத்து 3 வந்து நமக்கு வந்து குடிமையியல். தமிழ்நாட்டின் குடிமையியல் வந்து தேசிய அவசர நிலை என்றால் என்ன, வயது வந்தோர் வாக்குரிமை என்றால் என்ன,
வெளியுறவு கொள்கை முக்கிய அம்சங்கள் யாவை? வெளியுறவு கொள்கை முக்கிய அம்சங்கள். அதே மாதிரி வந்து அடுத்து எக்கனாமிக்ஸ்ல 3 கேள்வி. எக்கனாமிக்ஸ்ல 3, பொருளாதாரத்துல 3, குடிநீர்ல 3, 6, ஜாகிரபியில 4, 10 கேள்வி எழுதிடலாம். ஜாகிரபியில எல்லா கேள்வியும் ஹிஸ்டரியில வந்து படிச்சுங்க. நடத்துவோம். நம்ம இப்ப சொல்லுவோம் என்னென்ன கேள்வி முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். 2 மார்க்ஸ் சொல்லுவோம், 5 மார்க்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னென்ன கேள்விகள்லாம் முக்கியமா இருக்கு அப்படின்றது வாசிப்போம். இப்ப 2 மார்க்ல வந்து நமக்கு வந்து வரலாறுல வந்து நேற்றே வாசிச்சாச்சு. வரலாறுல வந்து என்னென்ன கேள்விகள் நமக்கு முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். வரலாறுல வந்து நமக்கு வந்து என்னென்ன கேள்விகளா இருக்கு. இந்த பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான 2 காரணங்கள். ஃபர்ஸ்ட் லெசன்ல பன்னாட்டு சங்கம் அது ஒரு 5 மார்க்ல இருக்கும். பன்னாட்டு சங்கம் அப்படின்றது ஒரு 5 மார்க் கேள்வி. பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பு, பன்னாட்டு சங்கத்தோட அதோட சாதனைகள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 5 மார்க் கேள்வி. அது போக தோல்விக்கான காரணங்கள், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். ஏன்னா முதல் உலக போரின் முடிவுல உருவாக்கப்பட்ட அமைப்பு 1920 சர்வதேச சபை அல்லது பன்னாட்டு சபை. அந்த பன்னாட்டு சபைக்கு பன்னாட்டு சங்கம். இனிமேல் முதல் உலக போர் பின்னாடி இனிமேல் போர் ஏற்படக்கூடாது, நாடுகளுக்கு இடையே போர் ஏற்படுவதை தடுத்து அமைதி ஏற்படுறதுக்காக ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த பன்னாட்டு சங்கம் உருவாக்குவாங்க. அது ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, பன்னாட்டு சங்கம் உலக அளவில் உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் அது ஐரோப்பிய அரசியல் விவேகத்தின் மையமாக மாறியது. பன்னாட்டு சங்கம் உலக அளவில் உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் அது ஐரோப்பிய அரசியல் விவேகத்தின் மையமாக மாறியது. பன்னாட்டு சங்கம் உலக அளவில் உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் அது ஐரோப்பிய அரசியல் விவேகத்தின், ஐரோப்பாவோட அரசியல் விவேகத்தின் மையமாக மாறியது. சங்கத்திற்கு இந்த பன்னாட்டு சங்கத்திற்கென்று தனி ராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. இந்த பன்னாட்டு சங்கத்திற்கென்று ராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். அடுத்து டாலர் ஏகாதிபத்தியம். டாலர் ஏகாதிபத்தியம் என்ன? இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம், தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் பின்பற்றிய கொள்கையை, அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விரிவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகும். அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விரிவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகும் டாலர் ஏகாதிபத்தியம். இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம், தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விரிவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகும். இது வந்து புத்தகத்தில் கொடுத்திருக்க வரிகள். கொஞ்சம் வந்து அவங்க வந்து எளிமையா கொடுக்காம இந்த அப்படியே கொடுத்திருக்காங்க. இது வந்து 10வது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து புரிதல் திறனா இருக்குமா அப்படின்றதா வந்து ஒரு இதா இருக்கு. ஏன்னா வந்து 10ஆம் வகுப்பு பாடத்தை வந்து எழுதுனவங்க வந்து அதிகபட்சம் பூரா வந்து காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்துறாங்க. 10ஆவது மாணவர்கள் 15 வயதில் உள்ள மாணவர்களுக்கு வந்து எது புரியோ அது புரிந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஆற்றல். ஏன்னா 15 வயசு 17 வயசு 10, 11, 12 படிக்கிற பசங்க மனப்பாடம் பண்ணி தான் எல்லாம் எழுதுவாங்க. சொந்தமா எழுதுறது வந்து காலேஜில் தான் போய் சொந்தமா எழுதுவாங்க. ஸோ அந்த பையனுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு எளிதான ஒரு தமிழா வந்து கொடுக்காம எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு கரடுமுரடான தமிழா கொடுத்துருக்காங்க. புரிதல் திறன் கொஞ்சம் நல்ல கூர்மையா படிச்சாதான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. எல்லா புத்தகமே அப்படிதான் இருக்கு. 6ஆவது இருந்து 12வது வரைக்கும் இப்போ புதுசா கொண்டு வந்த கல்வி முறை புத்தகங்கள் வந்து பூராவே எழுதப்பட்ட பூரா வந்து ரொம்ப வந்து அறிவுபூர்வமா ஒரு சைடு இருக்குன்னு சொன்னா கூட வந்து அது வந்து மாணவர்களுக்கு புரிதல் திறன்ல இருக்கா அப்படின்றது வந்து யாரும் யோசிக்கல. அந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு கற்றுக் கொடுத்து ஒரு 25 வருஷமா வந்து கற்றுக் கொடுக்குறவங்க எழுதியிருந்தாங்கன்னா மாணவரோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி எளிமையான தமிழ்ல எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எழுதலாம். அறிவு உள்ள அதிகமானவங்க, காலேஜ் படித்தவங்க, காலேஜ் பசங்களுக்கு புரிதல் திறன் இருக்கு அப்படின்றத ஒரு எண்ணத்துல இருக்கவங்க வந்து எழுதியிருக்கலாம்.
ஏன்னா இந்த வார்த்தைகளை வந்து நம்ம எவ்வளவு தூரம் புரிதல் திறன் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில வினாக்கள் பூராமே இப்படித்தான், விடைகள் தமிழ் பூராவே சோசியல் சயின்ஸ்ல எழுதப்பட்ட அந்த வரிகள் பூராமே இப்படித்தான் இருக்கு. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புரிதல் திறன் எப்படி வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இல்லாம வந்து கொஞ்சம் வார்த்தைகள் பூரா வந்து சொற்றொடர் பூராமே வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு. சமச்சீர் கல்வி முறை அருமையா இருந்தது, எளிமையான வார்த்தைகள், எளிமையான புரிதல் திறன். ஆனால் அதற்கடுத்து வந்து இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து வார்த்தைகள் கூட கடுமையா இருக்கு. மாணவ படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதையும் படிச்சு மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஏதோ நல்ல அறிவுத்திறன் கொண்டவங்க தான் எடுக்க முடியும். எல்லா பேரும் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தாலும் தெரியும். இந்த ஃபீல்ட்ல இருந்து ஒரு 25 இயர்ஸா மாணவர்கள் கற்பிச்சிருந்து அவங்களோட மனநிலைகள்லாம் புரிஞ்சு எழுதுறவங்களா இருந்தா கொஞ்சம் எளிமையா எழுதுவாங்க. நமக்கு தெரியும் அப்படின்றக்கா நம்ம வந்து நம்மளோட அறிவை வந்து பயன்படுத்தக்கூடாது, மாணவர்களோட அறிவை பயன்படுத்துற மாதிரி நம்ம எழுதணும். நமக்கு அறிவு அதிகமா இருக்குன்றக்காக நம்ம புரிதல் திறனுள்ள செய்திகளை வந்து எழுதுற மாதிரி எழுதக்கூடாது. மாணவர்களோட 15 வயதுல மாணவர்களுக்கு மனநிலை அது எப்படி புரியும் அப்படின்றத வச்சு எழுதணும். இப்ப அடுத்த கேள்வி, ஏன்னா வரலாறு பூராமே அப்படித்தான் இருக்கு. பன்னாட்டு நிதியமைப்பின் அதே மாதிரிதான் 10வது இருக்க அனைத்து பாடங்களுமே வந்து தமிழ்லாம் வந்து தமிழ் மாதிரியே இல்லை, பூரா வந்து குழப்பி எல்லாமே வந்து ஒரு செய்யுள், இலக்கணம், ஒரு உரைநடை அப்படின்னு இல்லாம ஒவ்வொன்றுக்கு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பு மனப்பாடம் பண்றதுக்கே வந்து ஷார்ட்கட்டு அப்படின்ற மாதிரியா. ஷார்ட்கட்டே பயன்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல ஒரு நேர்மையான வழிக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. ஷார்ட்கட்ன்றது படிக்க முடியாதவங்க பயன்படுத்தக்கூடியது, ஒண்ணுமே தெரியாதவங்க இப்ப இது எப்படியாவது ஞாபகம். ஆனா ஷார்ட்கட்டை ஒரு மெத்தடாவே இப்ப பின்பற்றாங்க. கல்வி அறிவுக்கு வந்து ஷார்ட்கட்ன்றது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று. உண்மையா வந்து நம்ம அறிவை வளர்க்கணும் அப்படின்றா, எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பேச வேண்டிய சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் வந்து ஒரு தமிழ கல்வி அறிவை வந்து மாணவர்கள் வளர்க்கறதுக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் கல்வியாளர்கள் வந்து நம்ம வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது இல்லை. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து சென்ற ஆண்டுல வந்து நமக்கு வந்து புத்தகம் தயார் பண்ண பூராவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு எளிமையான அளவுக்கு எதுவுமே இல்லை. 15 வயசுல இருக்கக்கூடிய மாணவர்கள் புரிதல் திறன் அப்படின்றது வந்து இல்லை. ஏதோ நல்லா படிக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். 15 வயசுல தமிழை வாசிக்க தெரியாத மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் இருக்காங்க 50%. தமிழ் இங்கிலீஷை வாசிக்க தெரியாம மாணவர்கள் இன்னைக்கு அதிகபட்சம் இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது. மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து உருவாக்குறோம். அவங்க வந்து போய் ஏதோ 4 வார்த்தை ஆங்கிலத்துல வந்து பணம் வாங்குறதுக்காக 4 வார்த்தை ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் சும்மா. ஆனா ஒரு சென்டென்ஸ் எழுதுச்சுன்னா அதுல எவ்வளவு கிராமர் மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத வந்து எல்லாமே தமிழ கல்வி தரத்தை வந்து மேம்படுத்துறதுல வந்து எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வரணும். பாப்பா எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மாறுதுன்னு மாற்றம் வந்தாதான். ஏன்னா வந்து இந்த தமிழ் வார்த்தைகள் பூரா வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. பன்னாட்டு நிதியமைப்பின் நோக்கங்கள் யாவை? அப்படியே எளிமையா இருக்கணும் வார்த்தைகள் பூரா. எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கடினமான வார்த்தைகளாக தான் இருக்கு. அதனால வரலாறு வந்து நம்ம வந்து வாசிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான கேள்வி வாசிப்போம். ஈஸியான கேள்வி வாசிப்பா கதையா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வாசிப்போம். கதையா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த பன்னாட்டு நிதியமைப்பின் நோக்கங்கள் உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுவது, நிதிநிலையை உறுதியானதாக வைத்திருத்தல், பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுவது, நிதிநிலையை உறுதியானதாக வைத்திருத்தல், பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, வேலை வாய்ப்பினை பெருக்குவது, நீடித்த பொருளாதார வளர்ச்சி, உலகம் முழுவதும் வறுமையை ஒழிப்பது. உலகம் முழுவதும் இந்த பாயிண்ட் மட்டும்தான் பன்னாட்டு நிதியமைப்பின் நோக்கங்கள். அடுத்து 3ஆம் உலக நாடுகள் பற்றி ஒரு குறிப்பாருங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் 1ஆம் உலக நாடுகள் என்றும், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் 1ஆம் உலக நாடுகள் என்றும், சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொது உடைமை நாடுகள் 2ஆம் உலக நாடுகள் என்றும், இவ்விரு பிரிவிலும் சேராமல் வெளியிருந்த நாடுகளை 3ஆம் உலக நாடுகள் என்றும் கூறினார். ஒரே சென்டென்ஸ் தான், சின்ன சின்ன சென்டென்ஸா உருவாக்கணும். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் 1ஆம் உலக நாடுகள் என்றும்,
சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொது உடைமை நாடுகள் இரண்டாம் உலக நாடுகள் என்றும், இவ்விரு பிரிவுகளும் சேராமல் வெளியிருந்த நாடுகளை மூன்றாம் உலக நாடுகள் என்றும் கூறினார். அது ஆப்பிரிக்க, ஆசிய, லத்தீன் அமெரிக்க முன்னாள் காலனி ஆதிக்கத்திற்குட்பட்ட நாடுகளை குறித்தது. ஆப்பிரிக்க, ஆசிய, லத்தீன் அமெரிக்க முன்னாள் காலனி ஆதிக்கத்திற்குட்பட்ட நாடுகளை குறித்தது. ஆப்பிரிக்க, ஆசிய, லத்தீன் அமெரிக்க முன்னாள் காலனி ஆதிக்கத்திற்குட்பட்ட நாடுகளை குறித்தது. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கை 4 கூறுகள். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கை 4 கூறுகள். கடவுள் ஒருவரே, அவரே உலகத்தை படைத்தார். கடவுள் ஒருவரே. எல்லாம் கதையான கொஸ்டின்ஸ். அவர் உண்மையின், ஞானத்தின், நற்பண்பின், சக்தியின் வடிவமாகி நிலையாக எங்கும் நிறைந்திருக்கிறார். கடவுள் உண்மையாக, உண்மையின், ஞானத்தின், நற்பண்பின், சக்தியின் வடிவமாகி நிலையாக எங்கும் நிறைந்திருக்கிறார். நம்முடைய வீடு பேரு அவரை நம்புவதையும் வணங்குவதையும் சார்ந்துள்ளது. நம்முடைய வீடு பேர் மோட்சம் அவரை நம்புவதையும் வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவது, நேசிப்பது அவரவர் விருப்பத்தை சார்ந்துள்ளது. இறைவனை நம்புவது, நேசிப்பதோ அவரவர் விருப்பத்தை சார்ந்துள்ளது. இதாவது தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் ஒரு 4 ஊரோட 4 சத்தாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகள். சத்தாரா, சம்பல்பூர், பஞ்சாப் சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் 5 பகுதி எழுதினா போதும். சத்தாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகிய வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இணைக்கப்பட்ட நாடுகளாகும். தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை? தன்னாட்சி அல்லது ஹோம் ரூல் இயக்கத்தின் குறிக்கோள்கள் அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சியை அடைவது. அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது. தன்னாட்சி பகுதி டொமினியன் என்ற தகுதியை அடைவது. தன்னாட்சி பகுதி டொமினியன் என்ற தகுதியை அடைவது. அவர்கள் இலக்குகளை அடைய வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. இலக்குகளை அடைய வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாளுவது. அடுத்து லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள். லக்னோ ஒப்பந்தம் இது ஒரு முக்கியமான கேள்வி. லக்னோ ஒப்பந்தம் 1916 போது காங்கிரஸ் கட்சி, முஸ்லிம் இயக்கம் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. லக்னோ ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ், முஸ்லிம் இயக்கம் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. முஸ்லிம்களுக்கு தனித்தொகையை வழங்கும் திட்டத்திற்கு காங்கிரஸ் தலைமையேற்றது. கிலாபத் இயக்கம், பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள், சேரன் மகாதேவி கூறுகள், இவ்வளவு ஹிஸ்டரியில் இருக்க கேள்விகள் கூட சொல்லியாச்சு. அடுத்து புவியியல். புவியியல் இருக்க கேள்விதான் ரொம்ப எளிமையான கேள்வி. இந்தியாவின் அண்டை நாடுகள் பேரு, இந்தியாவோட அருகில் உள்ள நாடுகள் பேர் மட்டும் போதும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, சீனா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். இது இந்தியாவின் அண்டை நாடுகள். அது இந்தியாவின் திட்ட நேரத்தின் முக்கியத்துவம். இந்தியாவின் திட்ட நேரத்தின் முக்கியத்துவம். இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30' கிழக்கு தீர்க்கரேகை தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30' கிழக்கு தீர்க்கரேகையின் தலைநகரம் கிழக்கு தீர்க்கரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 82 டிகிரி 30' கிழக்கு தீர்க்கரேகையின் அந்த இடத்துல உண்டாகக்கூடிய நேரத்தை நம்ம இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தீர்க்கரேகை மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் காட்டில் 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. தக்கான பீடபூமி குறிப்பு வரைக. தக்கான பீடபூமி அதை பத்தி கதை எழுதணும். அதே மாதிரி இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்.
மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை, தபதி, மாகி 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. நர்மதை, தபதி, மாகி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. நர்மதை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமானதாகும். இது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்ட பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. தபதி பெட்ரோல் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. ஒன்றுமே இல்லை, 3 பேர் மட்டும் மேற்கு நோக்கி பாயுமாறுகள் நர்மதை, தபதி, மாகி. அடுத்து இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்றால் என்ன? ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன? பருவமழை வெடிப்பு. இது கொஞ்சம் எளிமையா இருக்கும். பருவமழை வெடிப்பு ஃபர்ஸ்ட் பருவமழை. நம்ம மழை காலம் ஆரம்பிக்கிறது முதல் கேரளாவில் தான் ஆரம்பிக்கும். தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் உள்ள மலபார் கடற்கரை அடையும் போது, ஏன்னா இந்தியாவில் மழை கொடுக்கணும்னா தென்மேற்கு பருவக்காற்று வீசினாதான் இந்தியா முழுவதும் மழை பொழியும். அவன் தென்மேற்கு பருவக்காற்று 2 கிளை. 5 மார்க் ரொம்ப முக்கியமான கேள்வி. தென்மேற்கு பருவக்காற்று எந்த கடல்ல இருந்து உண்டாகும் அப்படின்னா, ஒன்று அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வங்காள விரிகுடா. அரபிக்கடல் கிளையில உண்டாகக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று தான் கேரளாவில் உள்ள மலபார் கடற்கரை அடையும் போது பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழையை தொடங்குகிறது. பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழையை தொடங்குகிறது. இதனை பருவமழை வெடிப்பு என்கிறோம். தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் மலபார் கடற்கரை அடையும் போது பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழையை தொடங்குகிறது. இதனை பருவமழை வெடிப்பு என்கிறோம். பருவமழை வெடிப்பு ஒரே பாயிண்ட் தான். தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் உள்ள மலபார் கடை அடையும் போது பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழையை தொடங்குகிறது. இதை பருவமழை வெடிப்பு என்கிறோம். அடுத்து இந்தியாவில் அதிகமாக மழை பெறும் பகுதிகள். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகள் மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் போன்ற பகுதிகள். மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ். மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், மேகாலயா தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ். இதுல மட்டும் எழுதினா போதும். அடுத்து இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள். இந்தியாவில் என்னென்ன மண்ணுகள் இருக்கலாம் கேட்கக்கூடிய கேள்வி. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண். காடு மற்றும் மலைமண், பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண். மொத்தம் 8 மண். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சல்பம். அடுத்து இந்தியாவில் வேளாண்மை முறைகள். கண்டிப்பாக வேளாண்மை முறைகள். தன்னிறை வேளாண்மை, இடப்பெயர் வேளாண்மை, தீவிர வேளாண்மை. தன்னிறை வேளாண்மை, இடப்பெயர் வேளாண்மை, தீவிர வேளாண்மை, வறண்ட வேளாண்மை, வறண்ட நில வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, படிக்கட்டு முறை வேளாண்மை. தன்னிறை வேளாண்மை, இடப்பெயர் வேளாண்மை, தீவிர வேளாண்மை, வறண்ட நில வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, படிக்கட்டு. இந்தியாவில் தோட்டப்பயிர்கள் அப்படின்னா பெரிய நிலப்பரப்புகளில், இந்த எஸ்டேட் சொல்லுவாங்க, அந்த பெரிய மலைச்சரிவுகளில் பெரிய நிலப்பரப்புகளில் தோட்டப்பயிர்கள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துடன் பயிரிடப்படுகிறது. மலைச்சரிவுகளில் பெரிய நிலப்பரப்பில் பயிரிடப்படுகிறது. கடற்கரை பகுதிகளுக்கு அருகாமையில் பயிரிடுதல் ஏற்றுமதிக்கு உகந்ததாக அமையும். அதனால் கடற்கரை பகுதிகளில் அருகாமையில் தேயிலை, காப்பி, ரப்பர், வாசனை பொருட்கள். தோட்டப்பயிர்களுக்கு எடுத்துக்காட்டு தேயிலை, காப்பி, ரப்பர் மற்றும் வாசனை பொருட்கள். இந்தியாவில் சணல் உற்பத்தி செய்யும் பகுதிகள். மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளி, டிட்டகார், அதே மாதிரி ஜகட்டட், பட்ஜ்பட், ஹவுரா, மத்தேஸ்வர். சணல் உற்பத்தி ஃபர்ஸ்ட் ஹூக்ளி. அப்புறம் ஆந்திர பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா. மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளி. அது மட்டும் எழுதினா போதும். ஹூக்ளி மட்டும் தான் நமக்கு எளிமையான வார்த்தை. ஹூக்ளி, ஹவுரா. அடுத்து ஆந்திர பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர். இதெல்லாம் படிச்சது. அடுத்து மனித வள மேம்பாடு என்றால் என்ன? தகவல் தொடர்பு என்றால் என்ன? தகவல் தொடர்பு தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களின் பரிமாற்றத்தையே தகவல்கள் ஒரு தகவல் இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறது. எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களின் பரிமாற்றத்தை தகவல் தொடர்பு என்கிறோம். இது 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக.
கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே கேரளா, வடக்கே ஆந்திர பிரதேஷ், கிழக்கே தமிழ்நாட்டிலே கிழக்கே வங்காள, மேற்கே கேரளா, வடக்கே ஆந்திர பிரதேஷ், வடமேற்கே கர்நாடகா, தெற்கே இந்திய பெருங்கடல் தமிழ்நாட்டின் எல்லைகள். தமிழ்நாட்டோட வேளாண் பருவங்கள். தேரி என்றால் என்ன? தேரினா கடற்கரை சமவெளி. தேரி என்றால் என்ன? கடற்கரை சமவெளி. இது ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள். இது கடற்கரை சமவெளி. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகளை தேரி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் வேளாண் பருவம் 3 பருவம் இருக்கு. தமிழ்நாட்டில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் எங்க? விமான நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, இதெல்லாம் சர்வதேச விமான நிலையங்கள். தூத்துக்குடி, சேலம் உள்நாட்டு விமான நிலையங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையங்கள். தூத்துக்குடி, சேலம் உள்நாட்டு. அதே மாதிரி துறைமுகங்கள் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடிலாம் முக்கிய துறைமுகம். குடிமை குடியுரிமை என்பது இந்தியா செம்மொழி. செம்மொழிகள் 6 செம்மொழிகள் எழுதினா போதும். செம்மொழி தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஒடியா. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்க. வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்